எல்லாரும் போன் பண்ணி கேட்போம், பால் பொங்கியாச்சா, உங்க வீட்டுல பொங்கல் பொங்கியாச்சா. அது இன்றைக்கு அந்த காலையில பொங்கச்சோறு இருக்கு இல்லையா, அது நீங்க சாப்பிட்டு பாருங்க, அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும். மத்தியானம் படையல் சாப்பாடு, நம்ம மண்ணுல காய்கறிகள், என்னென்ன காய்கறி இருக்கோ அந்த காய்கறியை வைத்து பொரியல் செய்து எல்லாமே வரிசையா சாப்பிடவே அது ஒரு ஆனந்தமா. அதுவும் இல்லாம நம்ம குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து சாப்பிடும் போது இன்னும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். அதே மாதிரிங்க அன்றைக்கு அந்த பொங்கல் அன்றைக்கு பெரியவங்களுக்கு நம்ம ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணும், வாங்கி கொடுப்போம். அதே மாதிரி பெரியவர்களிடம் நாம் ஆசீர்வாதமும் வாங்கி கொடுப்போம். அந்த பெரியவர்கள் ஆசீர்வதித்து 50 ரூபாயோ 100 ரூபாயோ நம்ம கிட்ட கொடுத்தாங்கன்னா அதை நம்ம பாதுகாப்பாக பத்திரமாக அதை 1 கோடி ரூபாய் போல நாம் எண்ணி வைத்துக்கொள்வோம்.